பாவக்காய் தொக்கு செய்யலாம். கடாய் சூடு ஏறிடுச்சு. எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் 1/4 ஸ்பூன், பூண்டு ஒரு 10 பல்லு போட்டுக்கலாம். நான் போடுறது எல்லாமே 1/4 கிலோ பாவக்காய்க்கு தேவையான அளவுக்கு இப்போ போடுறதுனால. பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பாவக்காவை போட்டுக்கலாம். பாவக்காய் கசப்பாக இருக்கும், அதனால் கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். பாவக்காய் எந்த அளவுக்கு எண்ணெயில் வதக்குறதோ அந்த அளவுக்கு வந்து கசப்பு இருக்காது. அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பாவக்காவை. பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பாவக்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ பாவக்காயில் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம். பாவக்காயெலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடிக்கு பாவக்காய் சேர்த்துக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம பாவக்காய் பழக்கம் பண்ணிட்டா சாப்பிடுவாங்க. சின்ன வயசில் கொடுக்காம திடீர்னு சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்க, கசப்பாக இருக்குதுன்னு. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாவக்காய் வந்து கசப்பே இருக்காது. 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். பாவக்காயெல்லாம் இப்போ நம்ம வதக்கினதுலேயே 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன் 1/4 கிலோ பாவக்காவுக்கு. இப்போ அந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம பாவக்காய் தொக்கு செய்ய போகிறோம், அதுக்கு தண்ணி வந்து அதிகமாக வேணாம். நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். பாவக்காய் நல்லா வெந்து நல்லா தொக்கு மாதிரி வர அளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். ரொம்ப நல்லா வந்திருக்குது பாவக்காய் தொக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.